ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என் மகள் செய்த மினி சீஸ் கேக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சீஸ் லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த கேக் ரொம்ப பிடிக்கும். வாங்க கிச்சன் போலாம். தேவையான பொருட்கள் தயாரா இருக்கு. எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சீஸ் கேக் செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பேஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு 7 அல்லது 8 டைஜஸ்டிவ் பிஸ்கட் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸா உடைச்சி ஒரு மிக்சி ஜார்ல அல்லது பிளெண்டர்ல போட்டு நைஸா பொடி செய்து எடுத்துக்கணும். நல்ல நைஸா பொடியான அப்புறம் அதை நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கணும். பாருங்க, நல்லா நைஸா பொடி ஆயிடுச்சு. இப்ப பவுல்ல போட்டுடலாம். இதுல ஒரு 30 கிராம் பட்டர் உருக்கி சேர்க்க போறேன். சேர்த்து ஸ்பூனை வச்சு நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு 30 கிராம் வெண்ணெய் உருக்கி சேர்த்தாச்சு. நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இத ஒரு கப் கேக் லைனர் அல்லது மஃபின் லைனர்ல 1/4 பகுதி ஸ்பூனால எடுத்து வச்சு லெவல் பண்ணி நல்லா செட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் பேஸ். இது 6 சீஸ் கேக் செய்யறதுக்கு போதுமான அளவு இருக்கு. இப்போ நம்ம இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணணும். கிரீம் சீஸ் ஃபில்லிங். அதுக்கு கிரீம் சீஸ் 150 கிராம் எடுத்திருக்கேன். அதை முதல்ல ஒரு பவுல்ல போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுல 1/4 கப் சீனி சேர்த்துக்கிறேன். சீனி கரையிற அளவுக்கு நல்ல ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டை உடைச்சு ஊத்தி அதையும் திரும்ப பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப பீட் பண்ண வேண்டாம், ஓரளவு எல்லாம் கம்பைன் ஆற மாதிரி பீட் பண்ணா போதும். இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து திரும்ப நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா கம்பைன் ஆகணும். சுத்தி இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவு கெட்டி தயிர் அல்லது கெட்டி மோர் சேர்த்து திரும்பவும் பீட் பண்ணணும். இப்போ பீட் பண்ணிக்கலாம். நல்ல கிரீமியா வரணும், கெட்டியா இருக்கும். இப்போ இந்த கிரீம் சீஸ் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா. இப்போ நம்ம அங்க பேஸ் கப் கேக் லைனர்ல வச்சிருக்கோம். ஐஸ்கிரீம் ஸ்கூப் அல்லது குழிக்கரண்டி வச்சு இந்த கிரீம் சீஸை எடுத்து ஃபில் பண்ணிடலாம். நீங்க 3/4 கப் அளவு ஃபில் பண்ணலாம். இது பொங்கலாம் செய்யாது. நம்ம எந்த அளவு வைக்கிறோமோ அதே அளவு தான் பேக் ஆகி வரும். ஸோ தேவையான அளவு நிறைய ஃபில் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க, ஒரு போல இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ தயாராகிடுச்சு. நம்ம ஓவனை 160 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ணலாம். ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ டைம் செட் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பாருங்க. கொஞ்சம் க்ரீம் சீஸ் ஆடுற மாதிரி இருக்கும் மேல. ஆனா ஒரு 1/2 an hour வச்சீங்கன்னா செட் ஆயிரும். ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு அல்லது 6 மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா சீஸ் கேக் தயாராயிடுச்சு. பாருங்க, சூப்பரா. அந்த லைனரை எடுத்துட்டு நம்ம டாப்பிங் உங்க இஷ்டம்தான். பெரிஸ், மேங்கோஸ் வச்சு அலங்கரிச்சு பரிமாறலாம் அல்லது சாக்லேட் ஷேவிங்ஸ் கூட வைக்கலாம். நான் என்கிட்ட இருந்த ஸ்ட்ராபெரி சாஸ் மேல வச்சு அப்புறம் சாக்லேட் ஷேவிங்ஸும் வச்சு பரிமாறினேன். நீங்க உங்களுக்கு விருப்பமானபடி டாப்பிங் வச்சுக்கலாம். மேங்கோ ரொம்ப சூட்டபிளா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.